அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உதயநிதி டெல்லி திகார் சிறையில் அடைப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. சில அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சட்டப்பேரவை நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவும் அதிமுக எதிர்க்கட்சி அனைவருமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தீர்மானங்கள் அது முன்வைக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக எதனால் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வசமாக சிக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். தமிழகத்தில் நிறைய விதமான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நலத்திட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மெகா ஊழல் நடந்திருக்கு. போலியான மக்களை உருவாக்கி அது மூலமாக நிறைய பணங்களை பார்த்தீங்கன்னா திருடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிரூபணமாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் சிஏஜி சோதனை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அறிவாலயத்தில் நடந்த சம்பவத்தின் அடிப்படையிலும் அதே மாதிரி அனைத்து ஆஃபீஸுகளிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனத்துடைய ஆஃபீஸுகளும் பார்த்தீங்கன்னா நடந்த ரைடுகள் நடந்திருக்கு. இந்த சோதனையின் அடிப்படையில் திமுகவுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்கு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காரு. இதுக்கு அனைத்துக்குமே உதயநிதி ஸ்டாலின் தான் முன்னிருந்து நடத்திருக்காரு. இதன் அடிப்படையில் உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. அவருக்கு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்குமே தெரியும். திமுக பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் துணை முதல்வராக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் உட்காந்தார். இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பொறுப்புகள் அனைத்துமே உதயநிதி மீது தான் போயிருக்கு. உதயநிதி தான் பார்த்தீங்கன்னா திமுகவே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இப்போ போயிருக்கு இல்லையா. திமுகவில் நிறைய மூத்த அமைச்சர்களாக இருக்காங்க. அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா மரியாதை கெட்ட வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திட்டியதாகவும் ஒரு பரபரப்பான உட்கட்சிக்குள்ளே ஒரு சில நாட்கள் முன்னாடி நம்மளுக்கு உட்கட்சி மோதல் நடைபெற்றது. இந்த மோதலின் அடிப்படையில் இப்போ சட்டப்பேரவையில் நடைபெற்ற சம்பவத்தின் அடிப்படையில் சதுரடியாக தமிழகத்தில் ஆட்சி முடியக்கூடிய காலம் வந்துடுச்சு. இதன் அடிப்படையில் தான் ஆட்சி முடியும் போது அனைத்து கணக்கு வழக்குகளும் பார்த்தீங்கன்னா ஒப்படைக்க வேண்டும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போலியான ஆவணங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா திமுக ஆவணங்கள் எரித்து வருவதாக ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இந்த சிக்கலின் அடிப்படையில் உதயநிதி திகார் சிறைக்கு அடைக்கப்படுவது உறுதி அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய 2026 தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.